தொட வேண்டிய இடத்தை தொட்டிருக்கிறோம் அல்லது தொடப்போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எவ்வளவோ வலிகள், எவ்வளவோ நெருக்கடிகள், கடுமையான அவதூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நடப்பு அரசியலை பேசக்கூடிய விவரமுள்ளவர்களாக, அரசியல் சக்திகளாக மாறியிருக்கிறார்கள். ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். நமக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம், அதிகாரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்கிற உளவியலோடு இருந்த ஒரு பகுதியினர் இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்கிற இந்த பொது நீரோட்ட அரசியலில் பங்கேற்கக்கூடிய அரசியல் சக்தியாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள். என்னை இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் திமுகவோட சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்து நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது, புலிகள், உண்மையான புலிகளாக புலிகள் இயக்கத்தோட அண்ணன் பிரபாகரனோட இருந்தவர்கள், அண்ணன் உங்களை பற்றி எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, யாரோ பேசுகிறான், யாரோ விமர்சனம் பண்ணுறான், நீங்கள் தெம்பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அண்ணனை தான் நினச்சிக்கிறது. தொடர்ந்து போராட்டங்களின் ஊடாக தான் இந்த இயக்கம் வளர்ந்தது. வெறுமனே நம்ம உட்காந்துட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி யூடியூப்பில் பேசி அரசியல் கட்சியை வளர்க்கல. நடந்தே போயிருக்கோம் கிராமங்களுக்கு. இரவெல்லாம் உட்காந்து ஜனங்களை கூட்டி வச்சு பேசுகிறேன். நான் மதுரையில், எனக்கு தெரியாத ஊர் அது, புதிய பகுதி. ஆனால் மேலூர் வட்டாரங்களில் நான் நடந்து பல கிராமங்களுக்கு இரவெல்லாம் போயிட்டு அவங்கள கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி அவங்கள அரசியல் படுத்துகிற வேலையை நான் செய்வேன். நான் அடிக்கடி மேடைகளில் அதிகாரம் நமது சொத்து என்று பேசுவேன். அரசு என்பது நாமும் சேர்ந்து உருவாக்கிய ஒன்று, நம்மால் உருவான ஒன்று. அதிகாரம் என்பதும் நம்மால் உருவானது. அது ஒரு செல்ஃப் ஜெனரேட்டட். அது சமூகத்தின் ஓர்மையிலிருந்து தான் அந்த உருவாகுது. அரசு சமூகத்தின் ஓர்மையிலிருந்து தான் அதிகாரம் பிறக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தில் நமக்கு என்ன பங்கு என்று சிந்திக்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட உருவாக்கணும். நம்மகிட்ட அவங்க அழுது, அவங்க கதறி, அவங்க கோரிக்கைகளை வைக்கிற அந்த தருணங்கள் நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துது. இப்போ அவங்க நம்மளை உடம்பை பார்த்துக்கோ, நீ ஒரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லுகிறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை எவ்வளவு அலாதியானது. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலில் யாரும் இப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. பிஜேபியோடவும் பிஎம்கேயோடவும் நான் எந்த சூழலிலும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். இந்த கட்சிகள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன். இது எனக்கு நானே போட்டுக்கிற பிளாக். இனி எந்த சூழலையும் வைத்துக்கொள்ள மாட்டோம். நான் அடிக்கடி தோழர்கிட்ட சொல்லுவேன், நான் தலைவன், நீங்கள் தொண்டர்கள் அப்படின்னு நான் ஒரு நாளும் பார்க்கறதில்லை. தொண்டர்களை உருவாக்குவது என் நோக்கம் இல்லை. தலைவர்களை உருவாக்குவதற்காக நான் பாடாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய டெடிகேஷன் என்பது நேர்மையான தலைமை பண்புள்ள தலைவர்களை வளர்த்தெடுப்பது தான். இது என்ன ஆகும்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஒரு காஸ்ட்லெஸ் சொசைட்டியை உருவாக்க முடியும். அதுதான் அல்டிமேட் கோல்.